அன்றைக்கு செய்தித்தாளில் ஏதாவது ஒரு செய்தி வந்து விட்டால் பெண்ணுக்கு எதிரான உடனே பேனாவை எடுத்து விடுவார், ஒரு கட்டுரையாவது எழுதுவார். சில விஷயங்களை உள்ளுக்குள் ஊற போட்டு நாவலாக வெளிவரும். கூட்டு குஞ்சுகள் என்று ஒரு நாவல், குழந்தை தொழிலாளர்களை பற்றியது. விடியற் காலை ஏஜென்ட் வந்து விடுவார், ஒரு வேனை எடுத்து, வேன் கூட டெம்போ என்று ஞாபகம், அதை எடுத்துக்கொண்டு வந்து விடுவார். கிராமம் கிராமமாக போய் அந்த குழந்தைகளை தட்டி எழுப்பி, பெற்றோர்களை எழுப்பி குழந்தையை அனுப்பு என்று அதிகாரமாக குரல் கொடுப்பார். பெற்றோர் அந்த குழந்தையை கையில் ஒரு தூக்கு பாத்திரத்தோடு அனுப்புவார்கள். அந்த தூக்கு பாத்திரத்தில் பழைய சோறு இருக்கும். காலை உணவும் அதுதான், மதிய உணவும் அதுதான். பகிர்ந்து சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் அதை அவர்கள். அந்த தூக்கு பாத்திரத்தோடு அவர்கள், குழந்தையின் தூக்கம் கூட கலைந்திருக்காது. 5 வயது, 8 வயது, 10 வயது, இப்படி குழந்தைகள் கொத்தாக அள்ளி கொண்டு போய் அந்த டெம்போவில் ஏற்றி அதை கிராமம் கிராமமாக அடைத்து, குழந்தைகளுக்கு வந்து பிரயாணம் செய்கிற மகிழ்ச்சியே இருக்காது, அடைத்து அழைத்து போவார்கள் என்பதாக ராஜம் கிருஷ்ணன் விவரிக்கிறார். இதே போனால் அந்த தீப்பெட்டி தொழிற்சாலை எப்படி இருக்கும் என்றால், கந்தக பூமி, அது வந்து நெருப்பு போல் கொதிக்கும் தரை என்கிறார். இந்த குண்டும் குழியுமான அந்த தரையில் உட்கார்ந்து கொண்டு காலை மடக்கி வைத்துக் கொண்டு சிட்டத்தில் அவர்கள் தீக்குச்சிகளை அடுக்குவார்கள். அந்த கால் கை என்பது ஓடி ஆடி விளையாட வேண்டிய பருவம். அது பள்ளிக்கு போக வேண்டிய குழந்தைகள் வறுமையின் காரணமாக தொழிலாளர்களாக மாற்றப்படுகிறார்கள். அந்த லட்சுமி என்ற சின்னன் சிறுமி, அவளுக்கு காலையில் இருந்தே அந்த உணவே பிடிக்கவில்லை. தினமும் பழைய சோறு, இரவு வீட்டுக்கு போய் சுடுசோறு சாப்பிட வேண்டாம், அம்மா செய்து வைத்திருப்பாள். அந்த ஆசையில் அது வந்து வேனில ஏறுகிறது. ஒவ்வொரு கிராமமாக போய் குழந்தைகளை இறக்கி விட்டு இவருடைய கிராமம் கடைசியில் இருக்கிறது. போவதற்குள் உடம்பு அலுப்பு, தூக்கம் வருகிறது அந்த குழந்தைக்கு. அம்மா சொல்கிறாள், தட்டை எடுத்து சாப்பாடு இருக்கிறது, சூடாக செஞ்சிருக்கேன், வா சாப்பிடலாம். இல்லம்மா தூக்கம் வருது அப்படின்னு போய் நேரம் போய் தூங்கி, அப்படியே நம்ம இதயத்தை பிழியும் தோழர்களே. இதுதான் ஒரு இலக்கியவாதியின் வெற்றி. இதை ஒரு கட்டுரையில் செய்தியாக படித்தால் நாம் கடந்து போய் விடுவோம். கட்டுரையாக படித்தால் ஓரளவு ஒரு பாதிப்பு இருக்கும். ஆனால் இலக்கியம், அது கதையாக, அதற்கு ஒரு உயிரும் வடிவமும் கொடுக்கும் போது நமக்கு, நம்மால் அதை கடந்து போகவே முடியாது. ஆயுளுக்கும் இருக்கும், நம்மை துரத்தி கொண்டிருக்கும், தூங்க விடாது. இந்த பணியை தொடர்ந்து செய்திருக்கிற என் போன்ற நகரவாசிகளுக்கு எல்லாம் இந்த எழுத்துதான் இந்த உலகை காட்டியது. இல்லாவிட்டால் ஒன்றும் தெரியாது. 10ஆம் பசலித்தனமாக எதையோ பேசிக்கொண்டு, எதையோ உண்மை என்று நம்பிக்கொண்டு வாழ்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த நிஜ உலகை எங்களுக்கு காட்டியவர் ராஜம் கிருஷ்ணன். நன்றியோடு அவரை நினைத்துக் கொள்கிறேன் நான். இது ஒரு புதிய வெளிச்சத்தை எங்களுக்கு எல்லாம் கொடுத்தது. இயக்கங்களை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தோம். அப்படியாக அரசியல் புரிந்தது. இப்படி ஒவ்வொன்றாக தனிப்பட்ட முறையிலும் நிறைய பயனடைந்திருக்கிறோம்.